Hello my dear students, carbonyl compounds and carboxylic acids. இந்த சாப்டர்ல இருந்து evaluate yourself questionsல page number 171ல கொடுத்திருக்கிற evaluate yourself questionுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா இங்க ரெண்டு questions இருக்கு. முதல்ல first questionை சால்வ் பண்ணிடலாம். What happens when N-propyl benzene is oxidized using H plus bar K-4? இந்த questionல என்ன compound கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா N-propyl benzene. அதாவது common name கொடுத்திருக்காங்க. benzene அப்படின்றப்ப நம்ம benzene ring போட்டுடலாம். சரியா? N-propyl அப்படின்னா இந்த benzene ring கூட propyl group connect ஆயிருக்கணும். propyl அப்படிங்கிறப்ப 3 carbon atoms. So 1, 2, 3. N-propyl அப்படிங்கிறப்ப straight chain-ஆ connect ஆயிருக்கணும். இப்போ இதுக்கு CH3 இங்க ஒரு bond தானே இருக்கு. இப்போ இதுக்கு 2 bond இருக்கு, 2 குறையுது CH2. இதுக்கு 2 bond இருக்கு, 2 குறையுது CH2. So this is N-propyl benzene. இந்த காம்பவுண்டை என்ன பண்றாங்க? ஆக்சிடைஸ் பண்றாங்க. ஸோ ஆக்சிடேஷன் தெரிஞ்சு போச்சு. யாரை யூஸ் பண்றாங்க ரியேஜென்ட்டா? H plus bar K-4. அப்போ இங்க K-4 தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த H plus எதை டினோட் பண்ணுது? ஆசிட் கலந்துருக்கிறாங்க. அசிடிஃபைடு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை யூஸ் பண்ணி ஆக்சிடைஸ் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியணும்? பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இஸ் a strong oxidizing agent. ஸோ இந்த பென்சீன் ரிங் கூட கனெக்ட் ஆகிருக்கிற இந்த அல்கைல் குரூப் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே ஆக்சிடைஸ் பண்ணிடும். யாரா ஆக்சிடைஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்சீன் ரிங் போட்டு இந்த சைட் செயினை அப்படியே கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பாக மாற்றிருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த காம்பவுண்டாக தான் அது ஆக்சிடைஸ் ஆகும். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் காம்பவுண்ட்? பென்சோயிக் ஆசிட். ரைட். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, how will you prepare benzoic acid using Grignard reagent? ஸோ எந்த ரியாக்டன்ட்டோட ஃபார்முலாவும் கொடுக்கல. என்ன கேட்டிருக்கிறாங்க? பென்சோயிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணணும். பட் நீங்கள் யாரை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும்? கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடை கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஸோ கார்பன் டை ஆக்சைடும் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டும் ரியாக்ட் பண்ணுறப்ப கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வேணும் என கொஸ்டின்ல கொடுத்துருக்குறாங்க. ஆசிட் வேணும், அதனால கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு கூட நம்ம ட்ரீட் பண்ணணும். ஃபாலோட் பை ஆசிட் ஹைட்ராலிசிஸ். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு தேவையான இந்த CO இருக்கா? CO OHல இருக்கிற இந்த COO கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துரும். இப்போ நமக்கு பென்சோயிக் ஆசிட் தான் வேணும். அப்போ C6H5COOH கரெக்டா? ஸோ இந்த C6H5 யார்கிட்ட இருந்து வரும்னா கண்டிப்பாக கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கிட்ட இருந்து தான் வரும். அப்போது நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல C6H5 இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு தெரியும் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்னா மெக்னீஷியம் இருக்கணும், ஒரு ஹாலஜன் இருக்கும், இங்கே Brன்னு போட்டுப்போம். ஸோ கார்பன் டை ஆக்சைடும் இந்த ஃபினைல் மெக்னீஷியம் புரோமைடும் ரியாக்ட் பண்ணுற ரியாக்ஷனில் பென்சோயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இப்போ இதுக்கான ஈக்குவேஷனை நம்ம எழுதலாம். முதல்ல நான் கார்பன் டை ஆக்சைடை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இந்த மாதிரி பிரித்து எழுதிடலாம். கரெக்டா? ப்ளஸ் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அதுதான் சொல்லியாச்சு. C6H5 MgBr. இப்போ ஈத்தர் மீடியம்ல இவங்க ரியாக்ட் பண்றாங்க. ஸோ யார் ஃபார்ம் ஆவா? எப்பவுமே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன், இது மெக்னீஷியம் மெட்டல் இல்லையா? ஸோ மெட்டலுக்கு ப்ளஸ், அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது மைனஸ்.
அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சிஓவில் போய் ஆட் ஆகுறாங்க. இப்போ இந்த ஓ வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ இவரு இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ இவருக்கு ஒரு மைனஸ் சார்ஜ் வரும். ஸோ இந்த பாண்ட் போனதுனால இவருக்கு ஒரு ப்ளஸ் சார்ஜ் வரும். ஸோ கார்பன் கிட்ட ப்ளஸ்ஸு, ஓ கிட்ட மைனஸ்ஸு. இங்கே இவரு மைனஸ், இவரு ப்ளஸ். இப்போ ஆப்போசிட் சார்ஜஸை அப்படியே நம்ம சேர்த்துடணும். இப்போ முதல்ல பாருங்க, இந்த சி டபுள் பாண்ட் ஓவை போட்டுடுறேன். ரைட்டா? இதை சிங்கிள் பாண்ட் ஆக்கிட்டேன். ஓருக்கு ஓ போட்டுட்டேன். ஸோ கார்பன் டை ஆக்சைடை இப்படி எழுதிட்டேன். இப்போ இந்த மைனஸ் நெகட்டிவ் கூட இந்த பாசிட்டிவ் பார்ட் சேரும். அப்போ ஓஎம்ஜி பிஆர். கரெக்டா? இப்போ மிச்சம் இருக்க C6H5 என்ன பண்ணும்? இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வருது, கார்பனுக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்கு. ஸோ இது கூட போயிட்டு சேர்ந்துடும் C6H5. ஸோ அந்த C6H5 நான் இங்கே போட்டுடுறேன். அடுத்த ஸ்டெப் என்னாகும்? ஹைட்ராலிசிஸ் இல்லையா? H ப்ளஸ் ஆசிட் ஹைட்ராலிசிஸ்னு வச்சுப்போமே. அப்போ என்ன ஆகும்? இங்கே ஓஹெச்சும் இங்கே ஹெச்சும், HOH ஹைட்ராலிசிஸ்னு H2O. MgBr பார்ட் கூட இங்கே இருக்க பாண்ட் பிரேக் ஆகி இது கூட OH இது கூட ஹெச்சும் கனெக்ட் ஆகிடும். அப்போ இது தனியாக போயிடுச்சு, அது பை ப்ராடக்ட். அப்போ C6H5 COOH, C6H5 COOH பென்சோயிக் ஆசிடா ப்ளஸ் பை ப்ராடக்ட் பாருங்க, Mg இருக்கா? Mg கூட Br OH ரெண்டு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ OH Br. ஸோ இது வந்து பை ப்ராடக்ட், இது வந்து பென்சோயிக் ஆசிட். ஸோ கொஷனில் கேட்ட மாதிரி கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி பென்சோயிக் ஆசிடை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ இந்த இவாலுவேட் யுவர் செல்ஃப் கொஷின்ஸ் ரெண்டுமே ஈஸியாக இருக்கு இல்லையா? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.